வத்தலகுண்டு அருகே 100 நாள் வேலைக்கு சென்று வீடு திரும்பியவர்கள் மீது ஆட்டோ மோதி பெண் உயிரிழந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநரை கைது செய்ய கோரி மறியலில் ஈடுபட்டுள்ள உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கனிராஜ் வழங்க கேட்கலாம். கனிராஜ், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பழைய வத்தலகுண்டை சேர்ந்த பெண்கள் அந்த பகுதியில் 100 நாள் வேலைக்கு சென்று விட்டு நேற்று மாலை வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது வத்தலகுண்டு பகுதியிலிருந்து பழைய வத்தலகுண்டு நோக்கி சென்ற ஒரு ஆட்டோ அவர்கள் மீது பயங்கரமாக மோதியது. இந்த விபத்துல பழைய வத்தலகுண்டை சேர்ந்த 55 வயது மதிக்கத்தக்க ரத்னம் என்ற பெண் சம்பவ இடத்திலே உயிரிழந்தால். மேலும் இந்த விபத்துல முத்துலட்சுமி மற்றும் அதே பகுதியை சேர்ந்த பிச்சைமா ஆகிய 2 பேர் படுகாயமடைந்து சிகிச்சையாக வத்தலகுண்டு தனியார் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வராங்க. இது குறித்து வத்தலகுண்டு காவல்துறை வழக்கு பதிவு செய்து அவர்கள் அந்த அம்மா உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை நடத்துவதற்காக வத்தலகுண்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. இந்நிலையில் இன்று ரத்தினத்தின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் அந்த ஆட்டோ ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவரை கைது செய்ய வலியுறுத்தி வத்தலகுண்டு காவல் நிலையத்தை திடீர் முற்றுகையிட்டாங்க. அப்போது காவல்துறையிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. மேலும் பெரியகுளம் சாலையில் வத்தலகுண்டு காவல் நிலையம் முன்பு பெரியகுளம் சாலையில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டு அவருடைய வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தில் பேச்சுவார்த்தை காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலந்து சென்றாங்க. மேலும் உடல் பிரேத பரிசோதனை தற்போது நடைபெற்று வருகிறது. உடல் பிரேத பரிசோதனைக்குள் கைது செய்ய தவறும் பட்சத்தில் மீண்டும் போராட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கனிராஜ்.